வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சி விபச்சாரம் செய்வதாக சாடிய அர்ஜுனா நாடாளுமன்றில் கண்ணீர் விட்டு அழுத துயரம். நாடளாவிய ரீதியில் முடங்கும் வைத்தியசாலைகள், பெண் வைத்தியருக்கு நீதி கோரி போராட்டம். தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையிலும் பாலியல் வன்கொடுமை, துப்புரவு பணியாளர் கைது. அடாவடியில் ஈடுபட்ட தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் கைது. மட்டக்களப்பில் சம்பவம். போர் நிறுத்தத்துக்கு தயார், உக்ரைன் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. பயணிகளுடன் கடத்தப்பட்ட தொடருந்து, மீட்பு பணியில் ராணுவம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு நேர்காணல் வழங்கியதன் மூலம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மூக்கறுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் தமிழரசு கட்சி அரசியல் விபச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சொல்லுகிறேன், நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம். 2009 வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார். சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு, ராவணன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை, என்னுடைய சகோதரன், என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை. எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார், சர்வதேச விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று. கவலை என்னவென்றால், என்னுடைய யாழ்ப்பாண சமூகம், எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில். ஆனால் தம்பி இளங்குமரனுடைய கூட்டு, சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரினவாதிகள் என்ற ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும், பாவம் அவன். ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை 16 வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் ஒருவர் இருந்தார், இதில் ஸ்ரீரன் ஒருவர் இருக்கிறவர். இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து 2022ஆம் ஆண்டு கோதா ஹோம் என்று கோஹோம் என்றவற்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் சேஞ்ச். அதனால் தான் 189 பேர் அங்கே இருக்கிறீர்கள். ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டிலிருந்து திரட்டி இருக்கிறது. அது பரவாயில்லை, நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள். எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய், அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான். தன்னுடைய தாய் வயிற்றிலே அந்த படங்கள் இருக்கிறது, புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள். தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அருந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன். அவன் போட்ட பிச்சை, வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் 3 மாதத்திலே நான் பாராளுமன்றத்தில் வந்திருக்கிறேன். ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது 2009 மட்டுமல்ல, சஹ்ரானுடைய இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர் மீதான பாலியல் வன்கொடுமையுடன் தொடர்புடைய நபரை கைது செய்யுமாறு கோரி நாடளாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இன்று காலை 8 மணி முதல் 24 மணித்தியாலத்திற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் சங்கம் ஆகியவற்றால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் கடமையில் இருந்த பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் நேற்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிப்பதற்கும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் விசேட கூட்டம் நேற்று இடம்பெற்றதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இன்று காலை 8 மணிக்குள் அவரை கைது செய்யுமாறும் அவர் கூறியுள்ளார். சமீபத்திய வரலாற்றில் ஒரு மருத்துவர் ஒருவர் எதிர்கொள்ள
நிகழும் மிகவும் தீவிரமான மற்றும் மோசமான சம்பவங்களில் இதுவும் ஒன்றாகும் என கூறிய அவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை இலங்கையின் மிகப்பெரிய வைத்தியசாலைகளில் ஒன்று என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய வன்முறை சுகாதார பணியாளர்களுக்கு ஆபத்தினை விளைவிப்பது மட்டுமல்லாமல் சுகாதார அமைப்பின் நேர்மையினையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். எனவே விரைவான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையினை நடத்தவும் குற்றவாளிகளை நீதியின் முன்பாக நிறுத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்துமாறும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்கே தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவரே வைத்தியசாலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த 36 வயதுடைய ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அது தொடர்பாக வைத்தியசாலை தரப்பினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெல்லிப்பளை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் டெலோ கட்சியின் உறுப்பினருமான விந்தன் கனகரட்னம் இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். விந்தன் கனகரத்னத்தின் மகனும் தன்னுடைய தந்தையுடன் தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். முன்னாள் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை, யாழ்ப்பாண மாநகர சபை, வடக்கு மாகாண சபைகளின் முன்னாள் உறுப்பினருமான விந்தன் கனகரத்னம் ஆயுத போராட்டம் பின்பு ஜனநாயக ரீதியிலான அரசியல் பயணம் என தன்னை அர்ப்பணித்து பயணித்து வந்துள்ளார். இந்நிலையில் டெலோ கட்சியிலிருந்து விலகி இலங்கை தமிழரசு கட்சியில் தன்னை ஓர் ஆயுள்கால உறுப்பினராக இணைத்துக் கொண்டுள்ளார். அவரின் மகனான யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட மாணவன் BK மார்க் ஆண்டனியும் இலங்கை தமிழரசு கட்சியில் ஆயுள்கால உறுப்பினராகவும் அந்த கட்சியின் இளைஞர் அணி உறுப்பினராகவும் இணைந்து கொண்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் முன்னிலையில் இருவரும் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளனர். இதேவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டெலோ கட்சி தனக்கு துரோகம் இழைத்துள்ளதாக விந்தன் கனகரத்னம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் என தெரிவித்து மட்டக்களப்பில் அடாவடியில் ஈடுபட்ட நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அலெக்ஸ் எனப்படும் அலெக்சாண்டர் என்பவர் களுவாஞ்சிக்குடி காவல்துறையினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு தேர்தல் தொகுதியின் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அமைப்பாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள பாலர் பாடசாலை ஒன்றுக்குள் நேற்று சென்ற அவர் பிள்ளைகள் ஏன் குறைவாக வந்துள்ளார்கள், என்ன காரணம் என்று கேட்டு அங்கிருந்த பாலர் பாடசாலை ஆசிரியருடன் தர்க்கம் புரிந்து தகாத வார்த்தை பிரிவும் செய்துள்ளார். இதனை அங்கிருந்த ஆசிரியை காணொலியாக பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் காணொலியை வெளியிட்டால் இருந்த இடம் தெரியாமல் ஆக்குவேன் என அலெக்ஸ் எச்சரித்துள்ளார். அலெக்ஸின் செயற்பாடுகளை தன்னுடைய கைபேசியில் காணொலி எடுத்த ஆசிரியையை அலெக்ஸ் தாக்க முற்பட்டதோடு அவரின் கைவிரல் நகம் ஆசிரியையின் கையில் கிழித்துள்ளது. இந்த நிலையில் ஆசிரியை களுவாஞ்சிக்குடி காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைவாக அலெக்ஸ் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த ஆசிரியை களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அலெக்சாண்டர் எனப்படும் அலெக்ஸ் என்பவர் மாத்தளையைச் சேர்ந்தவர் என்றும் தான் பல்கலைக்கழகம் ஒன்றில் விரிவுரையாளராக செயற்பட்டு தேசிய மக்கள் சக்திக்காக அதனையும் துறந்துவிட்டு மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு தொகுதி மக்களுக்காக வந்து சேவை செய்து வருவதாக கூறியுள்ளார். இருப்பினும் பட்டிருப்பு தொகுதிக்குரிய தமது கட்சியின் அமைப்பாளராக தவஞான சூரியம் நியமிக்கப்பட்டுள்ளார் எனவும் அலெக்ஸ் என்பவர் தமது கட்சியின் தொகுதிக்குரிய அமைப்பாளர் இல்லை, மாறாக தேர்தல் காலத்தில் பணியாற்றியதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் படையினரின் தேவைகளுக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவித்து உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ள நிலையில் பிரதி அமைச்சர் ஜலிந்த ட்ருவான் கொடித்துவக்கு மக்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடங்களை அவர்களிடமே மீள ஒப்படைக்க வேண்டும் என்பதே ஜனாதிபதியின் நிலைப்பாடு எனவும் குறிப்பிட்டுள்ளார். எங்களுடைய மாவட்டத்திலே 1985ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வவுனியா SFHQ ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்டத்தட்ட பொதுமக்களுடைய காணிகள் அங்கு 3 கட்டங்களாக காணிகள் கையகப்படுத்தப்பட்டது. இந்த விமான நிலைய விஸ்தரிப்புக்காக அதில் முதலாம் கட்டம் 2ஆம் கட்டம் போக 3வது கட்டம் ஆக 1985ஆம் ஆண்டு 231.67 ஏக்கர் நிலப்பரப்பு பொதுமக்களுடைய காணிகள் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த
சுவீகரிக்கப்பட்ட காணிகள் வவுனியா நகரத்தினுடைய விஸ்தரிப்புக்கு மிகவும் முக்கியமான ஏனையின் வீதியோடு இருக்கின்ற காணிகள். ஆகவே அந்த காணிகள் 231.67 ஏக்கரை அந்த உரிமையாளர்களுக்கு விடுவித்து வவுனியா நகரத்தினுடைய மிகவும் முக்கியமான பிரதேசம் நகர விஸ்தரிப்புக்கு தேவையான பிரதேசத்தை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வவுனியா ஈச்சங்குளம் என்ற கிராமத்திலே பொதுமக்களுடைய காணி, அதில் ஒரு மாவீரர் துயிலும் இல்லம் இருந்தது. அந்த காணியும் இப்போது இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு அங்கு ஒரு முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணியையும் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கனகராயங்குளம் பிரதேசத்திலே 561 டிவிஷன் ஆர்மி கேம்ப், அதில் அவர்களுக்கு 3 ஏக்கர் காணி இராணுவ முகாம் அமைப்பதற்காக அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த 3 ஏக்கரோடு சேர்த்து மேலும் அரச காணியும் அதே போல தனியாருக்கு சொந்தமான 9 ஏக்கர் காணி, கனகராயங்குளத்தினுடைய சுடலை காணி 5 ஏக்கர், மொத்தமாக 14 ஏக்கரும் இராணுவத்தினராலே கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காணியையும் விடுவிக்க வேண்டும். அந்த பிரதேச மக்களுடைய இடுகாட்டை சுடுகாட்டை கூட 5 ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 3 காணி துண்டுகளையும் விடுவிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையில் மதுவரி திணைக்களம் தற்பொழுது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது தொடர்பான விடயங்கள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. மதுவரி திணைக்களம் தற்பொழுது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது போன்ற விடயங்களை நோக்கமாக கொண்டே இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வரி சேகரிப்பில் செயல்திறன் மற்றும் நியாயப்போக்கு என்பவற்றை உறுதி செய்வதற்காக மதுவரி திணைக்களத்தின் செயற்பாடுகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தோடு இணைப்பது குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மதுபானம் மற்றும் புகையிலை தொழில்துறையை முறையாக ஒழுங்குபடுத்துவதனூடாக அரசு வருமானத்தை அதிகரித்தல், சட்டப்பூர்வமான வருமானத்தை உருவாக்குவதற்கு வசதிகளை வழங்குதல், சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்கக்கூடியவற்றை அமுல்படுத்தல் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமான மதுபானம், அபாயகர ஔடதங்கள் மற்றும் மனோவியல் ஔடதங்களை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக தீவிர விழிப்புணர்வு திட்டங்களை செயற்படுத்துதல், தரமற்ற மதுபானங்களை அருந்துவதால் ஏற்படும் உடல்நலக் கேடுகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதை உறுதி செய்தல் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கு உதவுவதற்காக நாட்டில் மதுபானம் மற்றும் ஏனைய அங்கீகரிக்கப்பட்ட மதுபானங்களை செயற்திறன் மிக்கதாகவும் பயனுள்ள முறையிலும் கட்டுப்படுத்துவது குறித்தும் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தென்னிந்திய திரைப்பட நடிகை கீர்த்தி சுரேஷ் இலங்கைக்கு நேற்றைய தினம் சென்றுள்ளார். இவருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடன் 30 நாள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என உக்ரைன் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உக்ரைனுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரஷ்யா எதிர்கொள்ளும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் ரஷ்யாவிடையே கடந்த 3 ஆண்டுகளை நீடித்து வரும் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்கா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக சவுதி அரேபியாவில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி, அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ உள்ளிட்ட அதிகாரிகள் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். இதன்போது 30 நாள் போரை நிறுத்துவதற்கு உக்ரைன் ஜனாதிபதி இணக்கம் வெளியிட்டுள்ளார். நேர்மறையான திட்டத்திற்கு ரஷ்யாவை ஒப்புக்கொள்ள வைப்பது அமெரிக்காவின் பொறுப்பாகும் என உக்ரைன் ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா தனது யுத்த நிறுத்த திட்டத்தை ரஷ்யாவிடம் சமர்ப்பிக்கும் எனவும் அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்ள வேண்டியது ரஷ்யாவே எனவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் பகுதியில் ஆயுதமேந்திய தீவிரவாதிகள் 400க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற தொடரூந்தின் மீது தாக்குதல் மேற்கொண்டு அவர்களில் பலரை பணைய கைதிகளாக பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குவாட்டாவிலிருந்து ராவல்பிண்டிக்கு பயணம் செய்து கொண்டிருந்த ஜவர் அதிவேக தொடருந்து மீது தாக்குதலை மேற்கொண்டதாக பலூச் விடுதலை படை அறிவித்துள்ளது. பிரிவினைவாத குழு தொடருந்தை தாக்குவதற்கு முன்பு தண்டவாளத்தில் குண்டு வீசியதுடன் தொடருந்தை தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கூறியது. இந்த நிலையில் பணிய கைதிகளை மீட்கும் நடவடிக்கையில் 16 போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் 104 பயணிகள் மீட்கப்பட்டதாகவும் அந்த நாட்டின் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீட்கப்பட்டவர்களில் 17 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பலூச் அரசியல் கைதிகளை 48 மணி நேரத்திற்குள் விடுவிக்காவிட்டால் பணைய கைதிகளை கொன்றுவிடுவதாக போராளிகள் மிரட்டியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சி விபச்சாரம் செய்வதாக சாடிய அர்ச்சுனா. நாடாளுமன்றில் கண்ணீர் விட்டு அழுத துயரம். நாடளாவிய ரீதியில் முடங்கும் வைத்தியசாலைகள். பெண் வைத்தியருக்கு நீதி கோரி போராட்டம். தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையிலும் பாலியல் வன்கொடுமை. துப்புரவு பணியாளர் கைது. அடாவடியில் ஈடுபட்ட தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் கைது. மட்டக்களப்பில் சம்பவம். போர் நிறுத்தத்துக்கு தயார். உக்ரைன் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. பயணிகளுடன் கடத்தப்பட்ட தொடருந்து. மீட்பு பணியில் ராணுவம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.